ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே. நார்மலாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பழைய வருடத்தினுடைய தாக்கங்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். புதிய வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஏக்கங்கள் வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது சென்ற வருடத்தை விட இந்த ஸ்ரீ பிரபாவ வருடத்தில் எப்படி நமக்கு பலன் இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி கிடையாது, குருவின் பெயர்ச்சி இருக்குது. குருவின் பெயர்ச்சி தான் குரு கடாட்சம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்போ குரு தான் தனகாரகன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குருவினால் நமக்கு என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறத ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டியிருக்கும். அவன் குரு பெயர்ச்சியானது 1ஆம் தேதி ஜூன் 2026 கடகராசியிலே உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். அந்த உச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அங்கேருந்து 31/10 அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே போவார். திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸில் 24 ஜனவரி 2027 அன்று திருப்பி கடகராசிக்கு வருவார். அப்போது ஒரு நல்ல மொமெண்ட்டு மிதுன கடக சிம்மம் அப்படிங்கிற 3 ராசி தொடர்புகளை கொண்டது. காலச்சக்கர புருஷத்தில் பார்த்தோன்னா 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம்னு சொல்லுவோம். 3ஆம் இடம் தான் முயற்சி, வீரியம், தைரியம் அப்படிங்கிற இடம். 4ஆம் இடம் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டி வாகனம், சுகங்கள், அன்னை, தாய் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சுகங்கள் எல்லாம். 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள், பாக்கியங்கள், ஆசைகள், யோகங்கள், லக் அப்படின்றோம், ஃபார்ச்சூன் அப்படிங்கிறோமே, இதெல்லாம். இப்போ இந்த தனக்காரனுடைய முக்கியமான செய்கை நமக்கு புரிந்து விட்டது. அதனால் இதையும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் பிறக்கும் போதே ரிஷப லக்னத்திலே பிறக்கிறார். ரிஷப லக்னத்திலே அவர் மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரத்திலே இந்த கால் ஊன்றுகிறார். இந்த வருஷத்தை சூரியன் உச்சமாக அமர்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். சூரியனுடன் சேர்ந்து நமக்கு சுக்கிர பகவானும் அமர்ந்து கொள்கிறார் பரணி நட்சத்திரத்தில் தன்னுடைய சுயசாரத்திலேயே. அவருடைய 3ஆம் இடமான மிதுன ராசியிலே குரு புனர்வசு என்கிற தன்னுடைய சாரத்திலே அமர்ந்து கொள்கிறார். கேது மகம் என்கிற சிம்ம ராசிக்குள்ளர அவர் அமர்ந்து கொள்கிறார் தன்னுடைய சுயசாரத்திலே. ராகு சதயம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்கிறார். கூடவே சந்திரனும் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து கொள்கிறார். உத்திரட்டாதி என்கிற சனி பகவானுடைய இந்த ராசிக்குள்ளர ராசி கட்டமான மீன ராசிக்குள்ளர சனி பகவான், செவ்வாய், புதன் 3 பேருமே உத்திரட்டாதியிலே அமர்ந்து கொள்கிறார்கள். இப்போ பாருங்கள், சுயசாரத்திலே அமர்ந்தவர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அப்போ தன் கலங்களை கரெக்டாக செய்யக்கூடியதாக இந்த கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷனை கரெக்டாக நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த ராகு கேதுவும் பெயர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறார். இந்த வருடக்கோளிலே 15/12/2026 அன்று இந்த ராகுவானது மகர ராசிக்கும் கேதுவானது கடகராசிக்கும் செல்ல இருக்கிறார்கள். அப்போ இவங்களும் தனகாரகன், அதாவது செய்கிறத பெருசாக செய்கிறது, கடனெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, வாழ்க்கையிலே மாற்றங்களை மாற்றுவது, திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது, இது எல்லாமே இந்த ராகு கேதுவின் செய்கையினால் வரும். அப்போ இதுவும் முக்கியமானது ஆயிட்டதுனால இந்த ஸ்ரீ பராபவ வருடத்தினுடைய பலனை ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதாகிறது. வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இந்த விஸ்வவாசு வருடத்தினுடைய தாக்கம் குறைந்து 40வது வருடமான ஸ்ரீ பராபவ வருடத்துக்குள்ளர காலெடுத்து வைக்கிறோம். இந்த நிகழ்வானது உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை உங்களுக்கு தருமா அப்படிங்கிறத பார்க்கணும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வருடக்கோளாக நின்று கொண்டு தொடர்ந்து நியாயங்களை தருவாரா, வெற்றிகளை தருவாரா? நான் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை வேறு பார்த்துட்டு இருக்கிறார் அவர். அப்போ குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் நல்லபடியாக முன்னேற்றம் தருவாரா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வருடத்திலே இன்னும் ஒரு வருடக்கோளான குரு பகவான் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், செலவுகளை கொடுக்கும்.
அந்த செலவுகள் மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் குறைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல வரும்போது தருவாரே. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் தெளிவாக பார்க்குறோம். உங்கள் ராசிக்குள்ளாரையும் இந்த குருவானவர் ஜூன் 1ஆம் தேதி இன்று கடகராசிகளில் வந்துட்டு அங்கிருந்து 31/10/2026 அன்று உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பயத்தை கொடுப்பார். செய்கிறத திருந்த செய் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் அவருடைய பார்வை 9ஆம் இடத்திலே விடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மேலே விழப் போகிறது. அப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விடுவதனாலே உங்களுக்கு நல்லதொரு மொமெண்டம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறதும் தெரிகிறது. 31/10/2026 வரை 1ஆம் தேதி ஜூனில் இருந்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த குருவானவர் மூவ் பண்ணுறக்கூடிய இந்த கடகராசிக்கு வந்த இடத்தினால உங்கள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ சனி பகவான் நல்லா வேலை செய்வார். உங்களுக்கு புதிய ஆசைகள் உண்டாகும், புதிய யுக்திகள் உண்டாகும், முயற்சிகள் நல்லா இருக்கும். குடும்பத்திலே எல்லாரையும் அருங்கடைத்து செல்லக்கூடிய வகைகளை நீங்கள் நல்ல மூமெண்ட் கொடுப்பீங்க. விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தடுத்த வளர்ச்சிகளை பார்க்க போகிறீர்கள். தெளிவான சிந்தனைகள் நிறைய வந்தாகும். கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கும். எந்த விஷயத்துலையும் மாற்று கருத்துக்களே நம்ம கொண்டு வராமல் வேலைகளை ஒழுங்காக செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் வந்துடும். மண் மனை வாகனங்களிலே புதிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை உருவாகும். கொடுத்த கடனை திருப்பி வாங்கணும், பொருளாதாரத்திலே முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்றால் கடனில்லா பெருவாழ்வு வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கொடுத்துருவார். அப்போ நல்ல நிகழ்வுகள் இந்த 12ஆம் இடத்திலே வரக்கூடிய குருவினாலும் நடக்க இருக்கிறது. உங்கள் ராசிக்குள்ளார குரு வரும்போது, அதாவது 31/10/2026 24/1/2027 வரை உள்ள காலகட்டங்களில் ஒரு ராசிக்குள்ளே வந்துடுவார். இப்படி அவர் ராசிக்குள்ளே வந்து போகும்போதும் உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தொழிலிலே முன்னேற்றத்தை கொடுப்பார். 5ஆம் இடத்திலே பார்ப்போம் குழந்தைகள் வழியிலே நல்ல மாற்றங்கள், எழுச்சிகள், ஆரோக்கிய குறைபாடு சற்றே இருந்தாலும் அவர்களை பற்றின எதிர்கால கவலைகள் இருந்தாலும் அவர்களும் வெற்றியை நோக்கிய பயணங்களை மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இப்போ தன்னுடைய பார்வையை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மேற்பார். பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக குலதெய்வ வழிபாடுகளும் தந்தை வழி சொத்துக்களும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்களும் விலகும். அப்போ நல்ல விஷயங்கள் நிறைய அப்படி பேக்டாக வரதுக்கு ரெடியாக இருக்க பீரியட் இந்த 31/10/2026 24/1/2027 வரை இருக்கிறது. இதற்கு நடுவில் உங்கள் ராசிக்குள்ளே இருந்த கேது பகவான் 15/12/2026 அன்று அவர் உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்துக்கு போவார். இவர்னால செலவுகள் வருமா? ஆமாம் வரும். எப்படிப்பட்ட செலவுகள்? கொடுத்த காசு உங்ககிட்ட வர்றதுக்கு கஷ்டப்படும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற இண்டிகேஷனை இந்த குருவும் அஸ்வலஸ் கேதுவும் கொடுத்தாங்க. அப்போ சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணுன்னா கடன் இல்லாது பார்த்துக்கிறது நல்லது. மற்றவங்கள்ட்ட ஏமாறாமல் இருப்பது நல்லது. ஆரோக்கிய குறைபாடுகள் ஆரம்ப செலவுகளாகவே முடித்துக்கொள்வது நல்லது. டக்குன்னு போய் மருத்துவரை பார்த்துறது நல்லது. அது பெருசாக்கி விட்டுட்டு அப்புறம் போகிறதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற இண்டிகேஷனை க்ளீனாக சொல்லிட்டாங்க. சனி பகவானானவர் உங்களுடைய ராசியினுடைய தொழில் ஸ்தானத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதனாலே அழகான முயற்சிகள், நிதானமான முயற்சிகள், தெரிந்து தெளிவான முயற்சிகள் டெஃபினட்டாக வெற்றியை கொடுக்கும். சிக்கல் கிடையாது, கவலைப்பட வேண்டாம். அதுலேயும் ஆரம்பத்திலேயே மே 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்து ஒரு ராஜயோகத்தை வேறு கொடுக்க போகிறாங்க. அப்போ இதுவுமே நம்மளை கரெக்டாக டியூன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதனால் எல்லா விதத்திலும் உங்களை கரெக்டாக டியூன் பண்ணிக்காங்க. சும்மா அஷ்டமத்தில் சனின்னு மட்டும் மனசில் போட்டுக்கிடாதீங்க. நல்ல நிகழ்வுகள் நிறைய வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. இந்த காலகட்டங்களிலே சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கும்.
கல்யாணத்துக்கு தடைகள் இருந்தவங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் தாராளமாக கல்யாணத்துக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். அதுலேயும் இந்த அதிகமான வயசாகிடுச்சு சார், இனிமேல் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்படிப்பட்டவர்களும் ஆணும் பெண்ணுமே கல்யாணத்துக்காக முயற்சி செய்யலாம். அதெல்லாம் ஒரு தடையே இல்லை. தாராளமாக இந்த வருடத்தில் இதெல்லாம் நல்லபடியாக முடியும். குழந்தை பேறு எதிர்பார்ப்பவர்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நிறைய, இந்த குடும்பத்தின் காரணத்தை சனி பகவான் பார்க்கும்போது குரு பார்க்கிறார் இல்லையா, இப்போது ராகுவும் பெயர்கிறார் இல்லையா, அப்போது இந்த பாம்பு கிரக பயிற்சி உங்களுக்கு அந்த வரத்தையும் கொடுக்கும். அதனால் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சத்துருக்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உறவுகாரங்கிட்ட பேசும்போது எக்ஸ்ட்ராவாக பேசாமல் உங்கள் தன்மையை மட்டும் நிறுத்திக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயத்தில் மட்டும் மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. இதுதான் இந்த ஸ்ரீ பராப ஒரு இடத்துல இங்கே செய்ய வேண்டியது. இந்த பராப ஒரு இடத்துல தினமும் எழுந்தவுடன் ஒரு பிள்ளையார் படத்தை வச்சுக்கிடுங்க. அவரை வணங்கி விட்டு தொழிலை ஆரம்பிங்க. எந்த காரியமும் செய்கிறதா இருந்தால் முதல்ல பிள்ளையாரை வணங்கிக்குங்க, அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க. டெஃபினட்டாக விக்னங்கள் விளக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே தெளிவான பயணத்தை இந்த விநாயகரின் அருளாலே நீங்கள் பெறலாம் என்ற பதிவை உங்களுடன் வைக்கிறேன். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.